ஒரு தீபம் ஏற்றினால் மட்டும் போதுமா? உங்கள் வாழ்வில் இருள் முழுவதும் நீங்கிவிடுமா? இல்லைதானே? ஆனால் ஒரு சிறிய ஒளி கூட பெரிய இருளை விரட்டும் என்பதை நினைவூட்டும் திருவிழாதான் கார்த்திகை தீபம். கார்த்திகை மாத பௌர்ணமியில் தமிழகமெங்கும் விளக்குகள் மிளிரப் போகின்றன. இந்த ஒளியின் திருவிழாவின் ஆன்மீகம், புராணம், சடங்கு, பக்தி இவையெல்லாம் ஆன்மீகத்தின் சிறப்பு. கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமானின் ஜோதி ஸ்வரூபத்தை கொண்டாடும் விழா. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுவது சிவனின் அழியா ஒளியை உலகுக்கு பறைசாற்றுகிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என மோதியபோது சிவன் அளவிலா ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார். பிரம்மா மேலும் விஷ்ணு கீழும் சென்றும் முடிவு காணவில்லை. இதை நினைவு கூர்ந்து கார்த்திகை பௌர்ணமியில் ஒளி வடிவமாக கொண்டாடப்படுகிறது. வீடுகளில் கோலம் போட்டு அகல் விளக்கு, நெய் தீபம், மஞ்சள் குங்கும விளக்குகள் ஏற்றி அப்பம்பொரி உருண்டை படைப்போம். திருவண்ணாமலையில் அருணாசல மலையைச் சுற்றி கிரிவலம் வருவது பாவ விமோசனம் தரும் என்பது ஐதீகம். 10 நாள் கிரிவலத்தின் முடிவில் மகா தீபம் மலை உச்சியில் ஏற்றப்படும். மகாதீபத்துக்குப் பின் மறுநாள் மலை ஏறி அருணாசலேஸ்வரரை தரிசிப்பர். கார்த்திகை நட்சத்திர பெண்கள் முருகனை வளர்த்ததால் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் போன்ற முருகன் கோயில்களிலும் தீபம் ஏற்றப்படும். இது ஒளியின் விழா. அனைத்து சமூகத்தினரும் பங்கேற்பர். வீடுகள், தெருக்கள், கோயில்கள் விளக்குகளால் மிளிரும். அண்டை வீட்டாருக்கு இனிப்பு பகிர்வது பாரம்பரியம். கார்த்திகை தீபம் என்பது ஒளி, அறிவு, பக்தி ஆகியவற்றின் கொண்டாட்டம். அண்ணாமலையார் ஜோதி, அழியா ஒளி. இந்த திருவிழாவில் உங்கள் இல்லம் விளக்கொளியால் நிரம்பி சிவமயமாகட்டும்.